திருமாலின் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். தேவர்களின் தலைவன் இந்திரன் ஒரு சமயம் யானை மீது வலம் வந்து கொண்டிருந்தான். அச்சமயத்தில் துர்வாச முனிவர் எதிரே வந்து கொண்டிருந்தார். முனிவர்களை கண்டால் அவர்களை வணங்கி மரியாதை செலுத்த வேண்டும். ஆனால் கர்வத்தின் காரணமாக இந்திரன் யானை மீது அமர்ந்தவாறே அலட்சியமாய் இருந்தான். இந்திரனுடைய இந்த செயலை துர்வாசர் பொறுத்து கொண்டார். பெருந்தன்மையின் காரணமாக துர்வாச முனிவர் சக்தி வாய்ந்த மலர் மாலை ஒன்றை இந்திரனுக்கு பரிசாக தந்தார். அந்த சக்தி மிக்க மலர் மாலையை அணிபவர்களுக்கு நீண்ட ஆயுளும் குறையாத செல்வமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆனால் விதி பயனால் இந்திரன் அந்த மலர் மாலையின் மகிமையை உணரவில்லை. துர்வாச முனிவரை மேலும் அலட்சியப்படுத்தும் விதமாக அம்மலர் மாலையை அவன் யானையின் தலை மீது போட்டான். தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கே அந்த மலர் மாலையின் மகிமை தெரியாத போது ஐந்தறிவு படைத்த யானைக்கு நிச்சயம் தெரிய வாய்ப்பில்லை. அந்த யானை அந்த அற்புத மலர் மாலையை காலால் மிதித்து கசக்கியது. இக்காட்சியை கண்ட துர்வாச முனிவர் அடைந்த கோபத்திற்கு அளவே இல்லை. இந்திரனே, நீ கர்வம் மிக்கவனாய் விளங்குகிறாய். யாரை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்று கூட உனக்கு தெரியவில்லை. உனது இத்தகைய நிலையினால் நீ செல்வத்தையும் சிறப்புகளையும் இழப்பாய். மேலும் உன்னை சேர்ந்த தேவர்களும் பெருந்தொல்லைகளுக்கு ஆளாவார்கள். துர்வாச முனிவர் இவ்வாறு சாபமிட்டார். துர்வாசரின் சாபத்தை கேட்ட இந்திரன் திடுக்கிட்டான். தான் செய்த தவறு அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது. உடனே யானை மீதிருந்து இறங்கி துர்வாச முனிவரின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கோரினான். முனிவர் பெருமானே, அறியாமல் பிழை செய்து விட்டேன். என்னை மன்னித்து சாபத்தை திரும்ப பெறுவீர்களாக. இந்திரன் முனிவரிடத்தில் கொடுத்த சாபத்தை திரும்ப பெறுமாறு வேண்டிக் கொண்டான். இந்திரனே, கொடுத்த சாபத்தை திரும்ப பெற இயலாது. விரைவில் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரத்தை எடுக்க இருக்கிறார். அப்போது மகாலட்சுமியின் மூலம் உன் சாபம் நீங்கும். அவருடைய சாபம் காரணமாக சிறப்பு மிக்க ஐராவதம் என்ற வெள்ளை யானை, காமதேனு மற்றும் கற்பக விருட்சம் போன்ற விலை மதிக்க இயலாதவை இந்திரனை விட்டு விலகி திருப்பார் கடலில் மூழ்கி மறைந்தன. அசுரர்களுக்கு துர்வாச முனிவரின் சாபம் தெரிய வந்தது. இந்திரன் சிறப்புகளை இழந்துவிட்டான் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். மேலும் இந்திரன் பெற்ற சாபத்தின் காரணமாக தேவர்கள் துன்புறுவார்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அசுரர்கள் தேவர்களை தாக்கத் தொடங்கினார்கள். துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கினார்கள். இந்திரன் துர்வாச முனிவரை மீண்டும் சந்தித்து சாப விமோச்சனம் வேண்டி நின்றான். இந்திரனே, எனது சாபத்தை விளக்கும் ஆற்றல் எனக்கில்லை. நீ திருமாலை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது வேண்டுகோளை சொல். அவரால் மட்டுமே உங்களுக்கு உதவ முடியும். துர்வாச முனிவரின் விருப்பப்படியே இந்திரனும் தேவர்களும் திருமாலை நினைத்து தவமாற்றினார்கள். திருமாலிடம் அவர்கள் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்து ரட்சிக்குமாறு வேண்டி நின்றார். திருமால் அவர்களின் முன்னால் தோன்றி யோசனை ஒன்றை கூறினார். தேவர்களே, அசுரர்களை நேரடியாக எதிர்த்து போரிட்டு அழிப்பது என்பது இயலாத காரியம். அவர்கள் அசுர சக்தி படைத்தவர்கள். மேலும் தவம் இயற்றி பல வரங்களை பெற்று வைத்துள்ளார்கள். எனவே நீங்கள் முதலில் அவர்களை எதிர்த்து தாக்குவதை நிறுத்தி கொண்டு அவர்களின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்படுவது போல பாவனை செய்து பிறகு என்னிடம் வாருங்கள். திருமால் சொன்னபடியே தேவர்கள் அசுரர்களுடன் சமாதானம் செய்து கொண்டு வாழலானார்கள். தேவர்கள் தங்களுக்கு கட்டுப்பட்டு பயந்து நடக்கிறார்கள் என்று நினைத்த அசுரர்கள் அவர்களுக்கு எந்தவித தொல்லைகளும் தராமல் இருந்தார்கள். ஒரு சமயம் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருமாலை சந்தித்து விஷயத்தை தெரிவித்தார்கள். திருப்பார்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமுதம் உண்டாகும் என்றும் அதை உண்பவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள். இதை கேட்கும் அவர்கள் உடனே இதை சம்மதிப்பார்கள். அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள். இவ்வாறு சொன்ன திருமால் பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் தேவர்களுக்கு தெரிவித்தார். மந்தரமலையை மத்தாக கொண்டு வாசுகி என்னும் நாகத்தை கயிறாக கொண்டு பார்க்கடலை கடைய வேண்டும். மேலும் பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து முதலில் விஷம் உண்டாகும். தொடர்ந்து பல பொருட்கள் தோன்றும். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அவற்றை அடைய விரும்பக்கூடாது. கடைசியாகத்தான் அமுதம் தோன்றும். அந்த அமுதத்தை தந்திரமாக நீங்கள் அடைய வேண்டும். அந்த அரிய அமுதத்தை நீங்கள் பருகிவிட்டால் அசுர பலத்தை அடைவீர்கள். பின்னர் அசுரர்களை எளிதில் அழித்துவிடலாம். திருமால் தேவர்களிடம் இவ்வாறு கூறியதும் இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடல் விஷயத்தை தெரிவித்தான். நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து கிடைக்கும் அரிய அமுதத்தை பருகினால் மரணமில்லாத பெரு வாழ்வு வாழலாம். இதற்கு தங்கள் அனைவரின் ஒத்துழைப்பு தேவை. இந்திரன் கூறியதை கேட்டு அசுரர்கள் உடனடியாக இத்திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள். பார்க்கடலை கடைந்து அமுதம் கிடைத்தால் அவை அனைத்தும் தாங்களே உண்டு தேவர்களை மொத்தமாக அழித்து விடலாம் என்று அசுரர்கள் மனதிற்கும் நினைத்து கொண்டார்கள்.
பாற்கடலை கடைய தேவையான ஆயத்த வேலைகளில் தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து ஈடுபட்டார்கள். திருமால் குறிப்பிட்ட மந்தரமலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பாற்கடலில் நிறுத்தினார்கள். வாசுகி என்ற மிகப்பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள். பாற்கடலை கடைய தேவையான மத்தும் கயிறும் தயாராகிவிட்டது. அப்போது அங்கு தோன்றிய திருமால் தேவர்களை அழைத்து வாசுகியின் தலைப்பக்கத்தை பிடித்து கொள்ளுமாறு கூறினார். இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று நினைத்த அசுரர்கள் இதை ஆட்சேபித்தார்கள். வாசுகியின் தலைப்பக்கத்தில் தாங்களே நிற்பதாக கூறினார்கள். இதற்கு ஒப்புக்கொண்ட தேவர்கள் வாசுகியின் வால் பக்கத்திற்கு சென்று நின்று கொண்டார்கள். திருமால் ஆணையிட பாற்கடலை கடையும் பணி ஆரம்பமானது. மிக சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடைந்தார்கள். மலையானது ஒரு நிலையாக நிற்க இயலாமல் இங்கும் அங்கும் ஆடியது. அது மட்டுமின்றி தேவர்களும் அசுரர்களும் அம்மலையை பாம்பின் உதவியோடு இழுத்து கடைய மிகவும் சிரமப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் தங்களால் இந்த கடலை கடைந்து அமுதத்தை எடுக்க முடியுமா என்ற சந்தேகம் அனைவருக்கும் எழுந்தது. இரு தரப்பினரும் திருமாலை வேண்டிக் கொண்டார்கள். தாங்கள் நல்லபடியாக பாற்கடலை கடைந்து அமுதத்தை எடுக்க உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர்களின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்த திருமால் உடனே கூர்ம அவதாரம் எடுத்தார். கூர்ம அவதார உருவத்தோடு பாற்கடலுக்குள் மூழ்கி தனது முதுகு பகுதியில் மலையை தாங்கிக் கொண்டார். தனது சக்தியினால் மலையின் மேற்பகுதியையும் ஆடாதவாறு செய்தார். தேவர்களும் அசுரர்களும் இழுக்கும்போது வாசுகி படும் வேதனையையும் வலியையும் உணர்ந்த திருமால் வாசுகியை மயக்க நிலைக்கு ஆளாக்கினார். இதனால் வாசுகியின் வேதனை சற்று குறைந்தது. இதன் பின்னர் பாற்கடலை கடைவது இரு தரப்பினருக்குமே சுலபமாக இருந்தது. தொடர்ந்து இரு தரப்பினரும் மாறி மாறி இழுத்து பாற்கடலை கடைந்தார்கள். வாசுகி விடும் பெருமூச்சு அக்னி பிழம்பாக அசுரர்களை தாக்கியது. இதை கருத்தில் கொண்டே தேவர்களை வால் பக்கம் அனுப்பினார் திருமால். இந்த கடும் அக்னி பிழம்பை தேவர்களால் தாங்க இயலாது என்பது அவருக்கு தெரியும். தாமே தலைப்பகுதி வேண்டும் என்று கேட்ட அசுரர்களால் ஒன்றும் பேச இயலவில்லை. இதனால் அவர்கள் வேதனையை அனுபவித்தார்கள். ஆனால் தேவர்களோ எவ்வித பிரச்சனையும் இன்றி தங்கள் பணியை செய்து கொண்டிருந்தார்கள். மிகவும் தீவிரமாக இரண்டு தரப்பினரும் மந்தரமலையை கொண்டு பாற்கடலை கடைந்து கொண்டிருந்தார்கள். வாசுகி வலி தாழாமல் ஆழகால விஷத்தை கக்கத் தொடங்கியது. ஆழகால விஷமானது மிகவும் உக்கிரமாக அனைவரையும் தாக்கத் தொடங்கியது. அனைவரும் மிகவும் அவதிக்குள்ளானார்கள். சிவபெருமானை துதித்தால் இதற்கு ஒரு வழி பிறக்கும் என்று முடிவு செய்து அனைவரும் சிவபெருமானை வேண்டி தங்களை இக்கட்டிலிருந்து காப்பாற்றுமாறு வேண்டிக் கொண்டார்கள். தேவர்களையும் அசுரர்களையும் காக்க முடிவு செய்த சிவபெருமான் ஆலகால விஷத்தை ஒரு கையால் அள்ளி பருகினார். இதை கண்ட பார்வதி திடுக்கிட்டு போனார். ஆலகால விஷத்தால் சிவபெருமான் பாதிக்கப்படுவார் என்று முடிவு செய்து அவருடைய தொண்டை பகுதியை பிடித்து கொண்டார் பார்வதி. எனவே அவ்விஷமானது அவருடைய தொண்டை பகுதியிலேயே தங்கிவிட்டது. இதன் காரணமாகவே சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயர் உண்டானது. தங்களை பேராபத்திலிருந்து காத்தருளிய சிவபெருமானை அனைவரும் போற்றி வணங்கினார்கள். பின்னர் மீண்டும் உற்சாகமாக பாற்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். சற்று நேரத்தில் பாற்கடலுக்குள் இருந்து காமதேனு என்ற பசு வெளியானது. தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது. பின்னர் உச்ச சிரவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஐராவதம் என்றொரு வெள்ளை யானை வெளிப்பட்டது. பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது. இவற்றைத் தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர். கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி என்றொருவர் கையில் கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார். அக்கலசத்தினுள் அமுதம் இருந்தது. இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லட்சுமி தேவி வெளிப்பட்டாள். அதை கண்ட தேவர்கள் அமுதத்தை மறந்து மெய் மறந்து நின்றார்கள். லட்சுமி தேவி திருமாலோடு காட்சியளித்தார். இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள். இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள். தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பறித்து கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது. உடனே அவர்கள் திருமாலிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவி அருளுமாறு கேட்டுக்கொண்டார்கள். உடனே திருமாலும் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் செய்தார். மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார். தன்வந்திரியிடமிருந்து தட்டி பறித்த அமுதத்தை பங்கிடுவதில் அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது. அச்சமயத்தில் தான் திருமால் மோகினி வடிவத்தோடு அங்கே சென்றார். மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள்.
மோகினி என்ன விஷயம் என்று அசுரர்களிடம் விசாரிக்க, அவர்கள் அமுதத்தை பாற்கடலில் இருந்து கடைந்து எடுத்து வந்த விஷயத்தை அவளிடம் தெரிவித்தார்கள். இதற்காகவா சண்டையிடுகிறீர்கள்? இதை நான் உங்களுக்கு பரிமாறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் சரிசமமாக அமுதத்தை கிடைக்கும்படி செய்கிறேன். மோகினி இவ்வாறு சொன்னதும் அவர்கள் யோசிக்கத் தொடங்கினார்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும். இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு. அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். மோகினி இவ்வாறு சொன்னதும் அவளிடம் அசுரர்கள், தேவர்கள் இதை பருகினால் அவர்கள் எங்களை விட பலசாலி ஆகிவிடுவார்களே என்று தங்கள் சந்தேகத்தை வெளியிட்டார்கள். அசுரர்கள் தங்கள் அச்சத்தை மோகினியிடம் தெரிவிக்க, அதற்கு மோகினியோ, கவலை வேண்டாம், அவர்களுக்கு சிறிதளவும் உங்களுக்கு அதிக அளவும் கொடுக்கிறேன். அப்போது நீங்கள்தானே பலசாலிகள் ஆவீர்கள் என்று அசுரர்களிடம் தெரிவித்தார். அவள் அழகில் மயங்கி கிடந்த அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருந்தார்கள். மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள். தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் நின்றார்கள். முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினாள். அசுரர்களின் கவனம் எல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது. அதனால் தேவர்களின் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது. அசுரர் வரிசையில் இருந்த ராகுவும் கேதுவும் நடக்கும் நிகழ்ச்சியை புரிந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் இருவரும் தேவர்களின் உருவம் தாங்கி தேவர்களோடு கலந்தார்கள். மோகினி உருவத்தில் இருந்த திருமாலும் அவர்களை கவனியாது அவர்களுக்கும் அமுதத்தை அளித்துவிட்டார். ராகுவும் கேதுவும் அமுதத்தை உண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் சூரியனும் சந்திரனும் திருமாலிடம் நடந்த விஷயத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். நாராயணன் வெகுண்டு தன் சக்கராயுதத்தினை ஏவி அவர்களின் தலையை கொய்தார். அமுதம் உண்ட காரணத்தினால் அவர்கள் இருவரும் உயிர் பெற்று எழுந்தனர். பிரம்மதேவன் அவர்கள் இருவரையும் கிரகங்களாக்கினார். மோகினி வடிவத்தில் இருந்த திருமால் அனைத்து அமுதத்தையும் தேவர்களுக்கு பரிமாறினார். கலசத்தில் இருந்த அமுதம் தீர்ந்ததும் அங்கிருந்து மறைந்தார். அப்போதுதான் அசுரர்கள் தாங்கள் ஏமாந்ததை உணர்ந்து வருந்தினார்கள். அமுதத்தை உண்ட காரணத்தினால் அசுரபலம் பெற்ற தேவர்கள் அசுரர்களை தாக்க தொடங்கினார்கள். தேவர்களை சமாளிக்க இயலாத அசுரர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இதன் பிறகு தேவர்கள் நிம்மதியாக வாழத் தொடங்கினார்கள்.